ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பவுடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, பாதாம் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு பாதாம் ஒரு 100 கிராம், பிஸ்தா ஒரு 75 கிராம், முந்திரி 50 கிராம், ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 7-8 ஏலக்காய். இதை நாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பாதாமை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வறுபட்டுறணும். அப்போதான் நம்ம அதை மிக்சியில் போடும்போது நல்லா பொறுன்னு வந்துடும். கொஞ்சம் பதமாக இருந்தாலும் இது ஒரு மாதிரி ஈரம் பிடிச்ச மாதிரி வரும். அதனால் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பிஸ்தாவை இட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரியே இதோட சேர்த்துடலாம். முந்திரி ஏற்கனவே அது வறுத்தது தான், நான் இருந்தாலும் கொஞ்சம் பதமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏலக்காவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் ஃபைனாக அது நம்ம மிக்சியில் போடும்போது பவுடராக வரும். போதுங்க, அவ்வளோதாங்க வறுத்ததெல்லாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறட்டோன்னா நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். நாம் ஒரு கப்பு ஜீனி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இந்த ஜாரில் நான் போட்டேன். இதோட இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உடம்புக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடியது. அதனால் இதை நாம் இதில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் பால் குடித்தாலே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு நம்ம ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் இதோட சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பாதாம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு வயசு, 3 வயசு, 2 வயசு இது மாதிரி குழந்தைங்களுக்கு தரந்தால் நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நான் கொஞ்சம் பருப்பருன்னு தான் நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க குடிக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குனாக்க நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், சூப்பரான பாதாம் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. நாம் கடைகளில் கண்ட ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பவுடரெல்லாம் வாங்கி பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கெடுதலுங்க. அதில் என்ன கலந்துருப்பாங்கன்னே தெரியாது. நாம் கைப்பட ஒன்று குழந்தைங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக செஞ்சாச்சு. இதை ஈவினிங் பசங்களுக்கு ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. நாம் இப்போ பாதாம் பால் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை நாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், டம்ளரில் நல்லா சூடாக பால் ஊற்றியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பாதாம் பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.